இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பயங்கரமான ஹாரர் ஸ்லாஷர் மூவி. இந்த படத்தோட பேரு கிளவுன் இன் a கார்ன்ஃபீல்ட். இது 2025 ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு பயங்கரமான ஹாரர் மூவிங்க. படத்தோட ஸ்டோரி லைன் சிம்பிள் தாங்க. ஒரு சின்ன டவுனுக்குள்ள ஒரு சைக்கோ கிளவுன் ஒருத்தன் டீனேஜ் பசங்களா பார்த்து கொடூரமா கொலை பண்ணிட்டு இருக்கான். நார்மலா ஒரு கில்லர் மூவி மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு நடுவுல ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹே கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம ஃபுல் வீடியோ பார்க்க போலாம். படத்தை 1991 வருஷத்துல காட்டி ஓபன் பண்றாங்க. ஒரு சின்ன டவுன்ல சில டீனேஜர்ஸ் எல்லாம் பேப்பன் கார்ன் சிரப் ஃபேக்டரி அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பார்ட்டி கொண்டாடுறதுக்காக கேதர் ஆயிருக்காங்க. அந்த பார்ட்டில ஒரு பொண்ணு ஒரு மியூசிக் பாக்ஸ சுத்திக்கிட்டே இருக்கிறா. அப்ப அதுல ஒரு டியூன் வருதுங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பாக்ஸ்ல இருந்து ஒரு கிளவுன் வெளியே வருது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவரோட பாய் ஃப்ரெண்ட பார்த்துட்டு ஜாலியா இருக்கிறதுக்காக அவனை ஒரு லுக் விட்டுட்டு பக்கத்துல இருந்த அந்த சோள காட்டுக்குள்ள போறா. தலைவரும் ரொம்ப எக்ஸைட்டடா அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே அந்த சோள காட்டுக்குள்ள போறான். ஆனா உள்ள போன அந்த பையன் அந்த பொண்ணை தேடும் போது அந்த பொண்ணு சோள காட்டுக்குள்ள காணுங்க. அந்த சமயத்துல அவன் அங்க இருந்த மண்ணுல ஒரு பெரிய கால் தடம் இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சமா பயப்படுறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கேர்ள் ஃப்ரெண்டா அந்த பையன் கிட்ட வந்துடுறா. ஆனா அதிர்ச்சி தர மாதிரி அந்த பொண்ணோட வாயில இருந்து ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. அவளும் அந்த பையனை இங்க இருந்து ஓடுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துடுறா. இப்ப பதறி போன அந்த பையனும் அந்த கார்ன்ஃபீல்ட விட்டு வேகமா வெளியே ஓடுறதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவன் அந்த சோள காட்டுல இருந்த ஒரு பொம்மையை பார்த்து பயந்து போய் கீழே விழுந்துடுறான். அந்த சீனை கட் பண்ணி நமக்கு பிரசன்ட் டேவை காட்டுறாங்க. அதுல குயின் அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணு தன்னோட அப்பா கிளென்னு கூட கார்ல போயிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் அவங்களோட புது வீட்டுக்கு வராங்க. அந்த வீடு எங்க இருக்குன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல ஒரு டவுன், அந்த டவுனுக்குள்ளதான் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு பக்கத்துல தாங்க அந்த பேப்பன் கார்ன் சிரப் ஃபேக்டரியும் இருக்கு. அடுத்த நாள் குயின் ரொம்ப சந்தோஷமா அவளோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு கிளம்புறா. வீட்டோட கதவை அவ திறக்கும் போது எதிர்க்க ஒரு பையன் நிக்கிறத பார்த்து அவ பயந்து போயிடுறா. அவன் தன்னோட பேரு ரஸ்ட்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன், உங்க பொண்ணை நானே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளென் கிட்ட கேக்குறாங்க. கிளென்னும் ஓகே சொல்லிட்டு குயின்னா அந்த பையன் கூட அனுப்புறாரு. இந்த பொண்ணு அந்த டவுன் ரொம்ப அமைதியா இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறா. இப்ப ஸ்கூலுக்கு வந்த குயின்னும் அவளோட கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது அந்த கிளாஸோட டீச்சர் மிஸ்டர் வேர்ன் அப்படின்றவரு நீ வந்தது லேட்டு, போய் சேர்ல உட்காருன்னு சொல்லி உட்கார வைக்கிறாரு. அந்த கிளாஸ்ல அந்த ஆளை பிராங்க் பண்றதுக்காக அந்த பசங்க அந்த ஆளோட முகத்தை ஒரு பாடி பில்டர் உடம்போட சேர்த்து போட்டோஷாப் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதை பார்த்து கடுப்பான அந்த டீச்சரும் அந்த பசங்களுக்கு எல்லாம் தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு டெஸ்ட் பேப்பர் கொடுக்குறாரு. பத்தாவதுக்கு குயின் லேட்டா வந்ததுக்கு அவளுக்கு டிடென்ஷன் வேற கொடுக்குறாரு. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்ல ஒருத்தன் கோல்ன்றவன் குயினை டிடென்ஷன் பண்ணது நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஆளு சரி உன்னையும் நான் டிடென்ஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் சொல்லிடுறாருங்க. கிளாஸ் முடிஞ்ச உடனே குயின் கோலோட குரூப் கூட ஹேங் அவுட் பண்றா. அதுல டக்கர், ராணி, ஜானட், மேட் அப்படின்னு 4 பேர் இருக்காங்க. குயின் அந்த பசங்க கிட்ட நான் என்ன தப்பு பண்ண அந்த ஆள் அப்படி பேசுறான்னு கேட்கும்போது அந்த ஆள் அப்படிதான், அவருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்னாலே பிடிக்காது, அதனால எங்களுக்கும் அவரை பிடிக்காது அப்படின்னு சொல்றானுங்க. அவங்க பேசிட்டு இருக்கும்போது தான் குயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த கோல் இருக்கான்ல அவனோட அப்பா தாங்க அந்த டவுனோட மேயர். அதுவும் இல்லாம அந்த கார்ன் ஃபேக்டரி எல்லாமே அவங்களுக்கு சொந்தமானதுதான். அந்த டவுன்ல வருஷம் ஃபவுண்டர்ஸ் டே அப்படின்னு ஒன்னு கொண்டாடுவாங்க போல. அதுக்காக அந்த பேப்பன் கம்பெனியோட ட்ரேட்மார்க்கா இருக்கிற அந்த கிளவுனோட பலூனை பறக்க விட்டு எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அந்த கிளவுனுக்கு ஃப்ரெண்டோன்னு சொல்லி ஒரு பேர் வேற வச்சிருக்காங்க. இப்ப அந்த குரூப் அந்த பொண்ணுகிட்ட அந்த கிளவுன் கேரக்டரை நாங்க ஒரு சீரியல் கில்லர் மாதிரி பண்ணி எல்லாரையும் பிராங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பிராங்க் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணி இப்ப அவங்களோட சேனலுக்கு 65,000 சப்ஸ்கிரைபர் வேற இருக்காங்க போல. அடுத்த சீன்ல குயின் தன்னோட அப்பா கிளென்னு கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடலான்னு போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற அந்த வெயிட்ரஸ் அந்த ஆளு கிட்ட ரொம்ப அன்பா பேசுறாங்க. ஆனா அந்த பொண்ணை பார்த்தா கடுகடுன்னு எரிஞ்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையும் அந்த டவுனோட ஷெரிஃப் டன் அப்படின்றவர் வந்து மீட் பண்றாரு. அப்பா அவரு கிளென் கிட்ட அந்த டவுனோட பழைய சிரப் ஃபேக்டரி எரிஞ்சு சாம்பலா போச்சுன்னு சொல்றாரு. அந்த சமயத்துல கோலோட குரூப் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே வந்த உடனே அந்த ஷெரிஃப் பார்த்துட்டு இந்த பசங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வார்ன் பண்றாரு. அன்னைக்கு சாயங்காலம் அந்த டீனேஜ் குரூப் எல்லாருமே பார்ட்டி பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அந்த மூமெண்ட்ல குயின் அவங்க கிட்ட சமீபத்துல எரிஞ்சு போன அந்த ஃபேக்டரியை பத்தி கேக்குறா. அதுக்கு கோலும் அந்த ஃபயரை நாங்க வீடியோலாம் எடுத்து வச்சிருக்கோம், ஆனா கண்டிப்பா அந்த ஃபயரை நாங்க ஸ்டார்ட் பண்ணல, இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது அந்த ஃபேக்டரியில இருந்த ஒரு வயர் ஃபால்ட்னால தான் அந்த ஃபயர் உண்டாச்சு அப்படின்றது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்படி எதர்ச்சியா நடக்கும்னு சொல்லி அந்த டவுன்ல இருக்கிற எல்லாருமே அந்த ஃபேக்டரி எரிஞ்சதுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு அந்த குரூப்ல சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒண்ணுக்கு போலான்னு சொல்லி போயிட்டு இருந்த மேட்டை யாரோ வந்து தாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த சமயத்துல அவனும் பயங்கரமா கத்துறாங்க. அவன் கத்துற சத்தம் இந்த பசங்களுக்கும் கேக்குது.
நடக்குது. இந்த மேட் அவன் வயித்துல இருந்து குடல்லாம் வெளியே வந்த மாதிரி இந்த பசங்களுக்கு முன்னாடி வந்து விழுறான். அப்போ யாரோ ஒரு கிளவுன் அந்த இடத்துல இருந்து நடந்து வராங்க. இத பார்த்து அந்த குயின்னும் அலறி அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடும்போது அவளை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அது ஒரு பிராங்குங்க. டக்கர் தான் கிளவுன் விஷயத்துல வந்திருக்கான். நடந்த எல்லாத்தையுமே அந்த ஜானட் பொண்ணு வீடியோ எடுத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கோலும் குயின்னும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் அந்த பொண்ணோட ஃபேமிலியை பத்தி கேக்குறாங்க. அவ தன்னோட அம்மா சில மாசங்களுக்கு முன்னாடி ட்ரக் ஓவர் டோஸால இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த சம்பவத்துல இருந்து சர்ஜனா இருந்த எங்க அப்பா ஹாஸ்பிட்டல் கூட போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றா. இந்த டவுன்ல ஒரு ஃபேமிலி டாக்டருக்கான ஓபனிங் இருந்ததுன்றத கேள்விப்பட்டு தான் நாங்க இந்த டவுனுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட கோலம் அந்த பொண்ணுக்காக பரிதாபப்பட்டுட்டு அவனோட தங்கச்சியும் சில மாசங்களுக்கு முன்னாடி தண்ணில மூழ்கி இறந்து போயிட்டதா சொல்லி வருத்தப்படுறான். அன்னைக்கு ராத்திரி குயின் தன்னோட வீட்டுல அவங்க ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பார்த்து அவ அதிர்ச்சி ஆயிடுறா. அந்த போலியான கிளவுனுக்கு பின்னாடி அவ ஜூம் பண்ணி பாக்குறாங்க. அங்க இன்னொரு கிளவுன் ஒளிஞ்சிட்டு இவங்களே பார்த்துட்டு இருக்கான். பயந்து போன குயின்னும் அதை அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு அவங்களோட குரூப் சாட்டுக்கும் அனுப்பிச்சிடுறா. டக்கரோட போன்ல அந்த மெசேஜ் வந்த உடனே அவன் அதை ஓபன் பண்ணி பார்க்கும்போது கரெக்டா அவனோட டோர் பெல் கேமரால இருந்து அவன் போனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. ஆன் பண்ணா யாரோ ஒருத்தன் அந்த ஃப்ரெண்டோ காஸ்டியூம்ல வந்து நின்னுட்டு இருக்கான் போல. இத பார்த்து இந்த பையனும் அது கோல் தான் நினைச்சுக்கிறான். இதனால அந்த பையன் ஒரு பொம்மை துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த கிளவுனை தேடுறதுக்காக வீட்டுக்குள்ள போய் தேடிட்டு இருக்கும்போது அழுக்கு கால்ல நடந்த கால் தடம் மட்டும் தாங்க அவனுக்கு தெரியுது. அவனை சிரிச்சுக்கிட்டே அவனோட ரூமுக்குள்ள போகும்போது அவனோட கிளாசெட்ல ஒரு பேப்பன் மியூசிக் பாக்ஸ் இருக்குது. அதையும் ஒரு பிராங்க்னு தாங்க அவன் நினைக்கிறான். ஆனா திடீர்னு அந்த சீனை கட் பண்ணி அந்த ஃபவுண்டர்ஸ் டே ஃபெஸ்டிவல் காட்டுறாங்க. அந்த டவுன்ல இருந்த எல்லா மக்களுமே அந்த ஃபெஸ்டிவலை கேதர் பண்ணி கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த பையன் கோலோட மேயர் அப்பா ஆர்த்தர் வெல்கம் ஸ்பீச்சை கொடுக்க ஒரு மார்ச் பாஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு பரேடா அந்த மக்கள் நடத்துறாங்க. அந்த பரேட் நடந்துட்டு இருக்கும்போது குயின் ராணி கிட்டயும் ஜானட் கிட்டயும் நான் அனுப்பிச்ச போட்டோல ரெண்டாவது கிளவுன் யாருன்னு கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்கும்போது ரஸ்டா தான் இருப்பான், ஏன்னா அவன் தானே கோலோட ஃப்ரெண்டு அப்படின்னு அந்த பொண்ணுங்க சொல்லுங்க. இப்போ கோலம் அந்த பொண்ணுங்க கூட ஜாயின் ஆகும்போது ஜானட் கோல் கிட்ட வீடியோ எடுக்கிறதுக்கு செம்ம மேட்டர் ஒன்னு எனக்கு மாட்டிருக்கு அப்படின்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஆளு ஒரு யூனிசைக்கிள்ல அந்த ஃப்ரெண்டோ மாஸ்க மாட்டிக்கிட்டு வித்த காட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவன் அந்த வித்தியை பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கையில வச்சிருந்த அந்த நெருப்பு பந்து ஒண்ணு அந்த ஃப்ரெண்டோ கிளவுனோட ஃப்ளோட்ல போய் விழுந்துருதுங்க. விழுந்த உடனே அந்த ஃப்ளோட்டும் தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. இதனால அந்த மக்களும் கொஞ்சம் பதட்டமாயிடுறாங்க. இதை பார்த்து அந்த 4 பசங்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போது அந்த ஷெரீஃப் அந்த பசங்க கிட்ட வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ண போறேன்னு வேற சொல்றாரு. இந்த பசங்களும் நாங்க எதுவும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. ஆனா அந்த ஆள் அதெல்லாம் காதுல வாங்காம தூக்கிட்டு போய் அவங்கள ஜெயில போட்டுறான். அந்த செல்லுக்குள்ள அந்த பசங்க இருக்கும்போது கூட இருந்த ஒரு கிழவன் ஒருத்தன் அந்த பசங்க கிட்ட இந்த ஃப்ரெண்டோ கிளவுனை வச்சு நீங்க விளையாடாதீங்க, அப்படி செஞ்சா நீங்க எல்லாம் உயிரோட இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். அடுத்த நாள் அந்த ஜெயில இருந்து அந்த டீனேஜர்ஸ் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. குயின்னும் தன்னோட அப்பா கிளென்னு கூட வீட்டுக்கு போறா. இப்ப சீனை கட் பண்ணி மேட்டை காட்டும் போது அவன் வீட்டுக்குள்ள ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவன் அங்க ஒரு பேப்பன் மியூசிக் பாக்ஸ பாக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க கிட்ட பிராங்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை தூக்கி அங்க இருந்த குப்பை தொட்டில போட்டுறான். அந்த பையனும் ஒரு பெஞ்ச் பிரஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து வந்த அந்த ஃப்ரெண்டோ கிளவுன் அந்த பாரை புடிச்சு அதை கீழே வைக்க விட மாட்டாங்க. இந்த பையனை ஆரம்பத்துல அதை ஒரு பிராங்க் தான் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த சைக்கோ கிளவுன் ஒரு ஷார்ப்பான ஆக்ஸா பிளேட அந்த பார்ல வச்சு அதை வேகமா மேட்டோட கழுத்துல தள்ளி மேட்டை கொன்னுடுறாங்க. அன்னைக்கு நைட்டு குயின்னுக்கு கோல் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அந்த பையன் அந்த பொண்ணை ஒரு பார்ட்டிக்காக கூப்பிடுறான். இவளும் கிளம்பலான்னு சொல்லி வீட்டுக்கு கீழே போகும்போது அவங்க அப்பா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இந்த டைம் பயன்படுத்தி அவ சைலண்டா அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறா. இப்போ குயின் கோல் கூட கார்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் அந்த பொண்ணுக்கு அதே பேப்பன் மியூசிக் பாக்ஸ குடுக்குறாங்க. அவ அந்த மியூசிக் பாக்ஸ பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சடனா அவங்க காருக்கு நடுவுல அந்த ரஸ்ட் வந்து நின்னுறான். அவன் ஏதோ ஒரு மான வேட்டையாடிட்டு அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. கோலும் அவன் கூட ஒரு ஆக்வர்டான கான்வர்சேஷன் பண்ணிட்டு அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறான். இப்ப அந்த கிளவுன் கோலகாரன் யாருன்றது தான் நமக்கே தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கோலும் குயின்னும் அந்த சோளக்காட்டுல இருந்து அந்த பானுக்கு வரும்போது அங்க ஒரு பெரிய பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. அங்க அவங்க ஜானட் ராணி அந்த 2 பொண்ணையும் மீட் பண்ணும்போது டக்கரும் மேட்டும் எங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதனால அவங்க எல்லாருமே ஒருவேளை அவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஏதோ பெரிய பிராங்க் பண்ண போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கு அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் டான்ஸ் ஆடிட்டு கோலும் குயின்னும் பக்கத்துல இருந்த ஒரு ஷெட்டுக்கு ஹேங் அவுட் பண்றதுக்காக போறாங்க. ஆனா கோலுக்கு அந்த பொண்ணு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காட்டுறாங்க. இதனால அவமானப்பட்டு குயின்னும் அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறா. இப்போ குயின் ஒரு பியர் குடிச்சிட்டு இருக்கும்போது ஜானட்டோ ராணியை வந்து அந்த பொண்ணு கிட்ட கோல் எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிடுவான் அப்படின்னு காரணத்தை சொல்றதுக்குள்ள அந்த கான்ஃபீல்ட்ல ஒரு பொண்ணு பயங்கரமா கத்துற சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும்போது அவன் முதுகுல ஒரு அம்பு குத்தி அந்த பொண்ணு அப்படியே கீழே விழுந்து இறந்து போறாங்க. இப்ப அந்த பொண்ணுங்க இதுவும் ஒரு பிராங்க் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொண்ணை நோக்கி நடந்து போறாங்க. அந்த சமயத்துல அந்த கான்ஃபீல்ட்ல இருந்து யாரோ ஒருத்தன் அந்த ஃப்ரெண்டோ மாஸ்க் போட்ட ஒரு தலையை தூக்கி போடுறான். அந்த மாஸ்க் ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் அது மேட்டோட தலைன்னு அவங்களுக்கு தெரியுது. இதை பார்த்த குயின்னும் அதிர்ச்சி ஆகுறா.
ஆனா ஜானட் இன்னும் இதை ஒரு பிராங்க்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு குயின் அந்த கீழே விழுந்த பொண்ணோட பல்ஸை செக் பண்ணும்போது அந்த பொண்ணு நிஜமாவே இறந்து போயிட்டு இருக்கா. இதை பார்த்த உடனே தான் இவங்க 3 பேருமே பேனிக் ஆகி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல அந்த கிளவுன் ஃப்ரெண்டோ அந்த கான்ஃபீல்ட்ல இருந்து வெளியே வந்து இதை பண்றாங்க. இப்ப அங்க இருக்கிற எல்லாருமே பதறி ஓட ஆரம்பிக்கிறாங்க. வருதாம இந்த 2 பொண்ணுங்களையும் வெளியே தள்ளிட்டு அந்த பானோட கதவை மத்தவங்க சாத்திடுறாங்க. அந்த சைக்கோ கிளவுனும் இந்த பொண்ணுங்களை நோக்கி அம்ப சராமரியா அடிச்சிட்டு இருக்காங்க. நல்ல வேலையா அந்த பொண்ணுங்களை காப்பாத்துறதுக்கு ரஸ்ட் அந்த நேரத்துல வந்துடுறான். வந்தவன் அவனோட ஷாட் கன் வச்சு அந்த கிளவுனை சுட்டு கொன்னுறாங்க. இப்ப அந்த குரூப் 911 கால் பண்ணலாம் நினைக்கும் போது அந்த ஏரியால சுத்தமா சிக்னலே இல்ல. நிலைமையை இன்னும் மோசமாக்குற மாதிரி அந்த கிளவுன் ஃப்ரெண்டோ எல்லா காரோட டயரையும் கிழிச்சு விட்டுட்டு பேட்டரிஸையும் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான். இப்ப அந்த பசங்களும் அந்த ஃப்ரெண்டோட மாஸ்க் ஓபன் பண்ணி யாருன்னு பார்க்கலாம் நினைக்கும் போது திடீர்னு அந்த கான்ஃபீல்ட்ல இருந்து இறந்து போன அந்த கிளவுன் மாதிரியே நிறைய கிளவுனுங்க வெளியே வராங்க. அவனுங்க கையில விதவிதமான ஆயுதங்களா இருக்கு. வந்தவனுங்க இந்த பசங்களை கொல்றதுக்காக வெறியோட ஓடி வரும்போது ரஸ்ட் அதுல இருக்கிற ஒரு கிளவுனோட கையை சுடும்போது அவன் கை பிச்சுக்கிட்டு போய் ரத்தம் தெரிக்குதுங்க. அதே சமயத்துல இன்னொரு ஃப்ரெண்டோ குயின்னை அட்டாக் பண்ணும்போது நல்ல வேலையா கோல் அங்க வந்து ஒரு பெரிய ராடை வச்சு அந்த ஃப்ரெண்டோவை அடிச்சு மட்டையாக்கிறான். இப்ப அந்த குரூப் எல்லாருமே அந்த சைக்கோ கொலகார கிளவுனுங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் குயினோட அப்பா கிளென் தன்னோட மக தன்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு நினைச்சு செம்ம கடுப்பா வராருங்க. இப்ப இந்த பசங்களும் ஒரு ஷெட்டுக்குள்ள கதவை பூட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த கிளவுன்ஸ் எல்லாம் விடுற மாதிரி தெரியல. பைத்தியகாரத்தனமா சிரிச்சுக்கிட்டே அந்த ஷெட்டோட கதவை உடைக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுல ஒரு கிளவுன் அந்த ஷெட்டோட ஒரு கதவை கிட்டத்தட்ட உடைச்சிடறான். இதனால ரஸ்ட் தன்னோட கன்ல இருந்த 3 தோட்டால 2 தோட்டா வச்சு அந்த கிளவுன்ஸ சுடுறான். கோலோ ரஸ்ட பார்த்துட்டு புல்லட்டை ஏன்டா வேஸ்ட் பண்ற அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அதுக்கு அவன் நீ பேசாதடா என்னை விட்டு போயிட்டல அப்படின்னு சொல்லி திட்டுறான். இப்பதாங்க இந்த பொண்ணுங்க ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா இந்த 2 பசங்களுமே ஒரு கே லவர்ஸ் போல இருக்கு. அப்ப அந்த குரூப் அந்த ஷெட்டுக்குள்ள ஒரு காவா இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஷெட்டுக்குள்ள நிறைய கேசலின் இருக்கு, இதை பத்த வச்ச உடனே எப்படியும் அந்த கிளவுன்ஸ் டிஸ்ட்ராக்ட் ஆவானுங்க, அந்த சமயத்துல நம்ம காவா வழியா எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இன்னொரு பக்கம் கிளென் தன்னோட மகளை தேடி அந்த டவுனை சுத்திட்டு இருக்கும்போது அவரோட கிளினிக்கா அவர் தாண்டி போகும்போது அந்த கிளினிக்கோட கதவை யாரோ உடைச்சிட்டு உள்ள போயிருக்காங்க அப்படின்றத பாக்குறாரு. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அவரும் உள்ள போகும்போது பின்னாடி இருந்து ஒரு ஃப்ரெண்டோ அவர் கழுத்துல கத்திய வச்சு அடிப்பட்ட தன்னோட ஃப்ரெண்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்லி அந்த டாக்டர் அந்த கிளவுன் மிரட்டுறாங்க. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆன கிளென்னும் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கல உன் பொண்ணை நான் கொன்னுடுவேன்னு சொல்லி அந்த கிளவுன் மிரட்டுறான். இன்னொரு பக்கம் அந்த ஷெட்டை காட்டும் போது அந்த கிளவுன்ஸும் அந்த ஷெட்டுக்குள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரஸ்டும் அந்த கேசலினுக்கு தீய வச்சிட்டு இருக்கும்போது மத்த 3 பேரும் அந்த காவா வழியா எஸ்கேப் ஆகி போறாங்க. இப்போ அந்த கிளவுன்ஸும் அந்த ஷெட்டை ஓபன் பண்ணி உள்ள போகும்போது அந்த கேஸ் சிலிண்டர் எல்லாம் வெடிச்சு சதறுதுங்க. இதனால அந்த கிளவுன்ஸ் எல்லாம் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க. இந்த 3 டீனேஜர்ஸும் எப்படியோ அந்த காவா வழியா தப்பிச்சிடுறாங்க. ஆனா ரஸ்ட் அந்த வீட்டுக்குள்ள என்ன ஆனான்றது தெரியாதனால பதட்டப்பட்டு கோலம் அவனை காப்பாத்துறதுக்காக போகும்போது அந்த பொண்ணுங்க அவனை தடுத்து பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அங்க போன் இருந்தா நம்ம போலீஸுக்கு போன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. இப்போ அந்த பசங்களும் அந்த கான்ஃபீல்டுக்குள்ள போய் வெளியே போகும்போது எப்படியோ மெயின் ரோடுக்கு வந்துடுறாங்க. அந்த சமயத்துல அந்த ரோட்ல ஒரு கார் வந்துட்டு இருக்குங்க. யாருடான்னு பார்த்தா அந்த காருக்குள்ள இருந்து அந்த ஷெரீஃப் இறங்குறாரு. ஆனா அந்த ஷெரீஃப் அந்த டீனேஜர்ஸ கன்னோட பார்த்த உடனே கண்ணை புடிங்கிட்டு கோலையும் அரெஸ்ட் பண்றாரு. அந்த பொண்ணுங்களும் ஷெரீஃப் கிட்ட எங்களை கிளவுன்ஸ் தான் அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஆள் அதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. சொல்லிக்கிட்டு அந்த ஆள் அந்த பையனை கூட்டிட்டு கார் எடுத்துட்டு போயிடுறான். இந்த பொண்ணுங்களும் நடு ரோட்ல என்ன பண்றது தெரியாம முழிச்சிட்டு இருக்காளுங்க. இப்ப வேற வழி இல்லாதனால மறுபடியும் அந்த பொண்ணுங்க அந்த கான்ஃபீல்டு வழியா போய் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுக்காக போறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க அந்த சோளக்காட்டுல போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஃப்ரெண்டோ கிளவுன் வந்துடுறாங்க. அவன் கையில ஒரு செயின்ஸா வச்சுக்கிட்டு இந்த பொண்ணுங்களை கொலவெறியோட துரத்திக்கிட்டு வரான். இந்த பொண்ணுங்களும் உயிருக்காக பயந்து போய் அங்க ஓடிட்டு இருக்காளுங்க. அந்த பொண்ணு ராணி அந்த கிளவுன் கிட்ட மாட்டிடுறா. அவனும் அந்த செயின்ஸாவை அவளோட வயிற்றுலயே சொருகி அவளை அறுத்துறாங்க. இதை பார்த்து அந்த 2 பொண்ணுங்களும் கதறிக்கிட்டே அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாளுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 2 பொண்ணுங்களும் அந்த பக்கத்துல இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீட்டோட சோஃபால ஏற்கனவே ஒரு கிளவுன் இறந்து போயிருக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. அந்த வீட்லயும் ஒரு போன் அவளுங்களுக்கு கிடைக்குது. ஆனா பிரச்சனை என்னன்னா இவளுங்களுக்கு அந்த ரோட்டரி போனை எப்படி டயல் பண்றதுன்றது தெரியல. அப்போ அந்த 2 பொண்ணுங்களும் அந்த வீட்டுல இருந்த ஒரு போர்டை பார்க்கும்போது அந்த போர்டுல இந்த டீனேஜர்ஸோட போட்டோ எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை காலமா இறந்து போன எல்லா டீனேஜர்ஸோட போட்டோவும் அந்த போர்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுக்குள்ள அதே பேப் அண்ட் மியூசிக் பாக்ஸும் இருக்குங்க. இப்போ அவளுங்க இது ஒரு டிராப்னு நினைக்கிறாளுங்க. பயந்து போன 2 பொண்ணுங்களும் அந்த வீட்டை விட்டு இறங்கி ஓடும்போது திடீர்னு
இப்போ அந்த கிளவுன் குவின்னை கொல்றதுக்காக வரும்போது அந்த பொண்ணு ஜானட்டோட வயித்துல குத்தி இருந்த அந்த ஆயுதத்தை எடுத்து அந்த கிளவுனை குத்தி கொன்னுடுறா. அந்த கிளவுனும் ஜானட்டும் சாகறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குவின்னை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு சாவறாங்க. இப்போ அந்த பொண்ணும் அந்த வீட்டுல இருந்து ஒரு கார் கீ எடுத்துக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போறா. இன்னொரு பக்கம் கிளென் அந்த ஆளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த ஆள் உடம்புல இருந்த அந்த கார்டியாக் மிஷினோட வயரை கட் பண்ணிட்டு அந்த ஆள் இறந்து போயிட்டா மாதிரி ஒரு ஆக்டிங் தராருங்க. அவரு ஒரு டீஃபிபிரிலேட்டர் எடுத்து இந்த ஆளை உடனே காப்பாத்தி ஆகணும், இதை கொஞ்சம் புடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோ கிட்ட கொடுக்குறாரு. அந்த ஆளும் கையில வச்சுட்டு இருந்த கத்தியை கீழே வச்சுட்டு அந்த டீஃபிபிரிலேட்டரை வாங்கி அந்த ஆளோட நெஞ்சில வைக்கும் போது கிளென் உடனே அந்த கத்தியை எடுத்து இந்த ஃப்ரெண்டோ கழுத்திலே குத்தி கொன்னுறாருங்க. இப்போ அந்த கிளவுன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் கையில இருந்த வாக்கி டாக்கிய கிளென் வாங்கி கேட்கும் போது யாரோ ஒருத்தங்க அதுல அந்த பொண்ணை பிடிச்சி உடனே அந்த பேப் அண்ட் கார்ன் சிரப் ஃபேக்டரிக்கு எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இன்னொரு பக்கம் குயின் ஒரு கார்ல ஏறி அங்க இருந்து கிளம்பலாம் நினைக்கும் போது அவளால அந்த காரை ஓட்ட முடியல, ஏன்னா அது மேனுவல் கியருங்க. அந்த சமயத்துல ஒரு குரூப் ஆஃப் கிளவுன்ஸ் வந்து அந்த பொண்ணை கடத்திக்கிட்டு போறானுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குயின்னும் மயக்க தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது அவ அந்த பழைய ஃபேக்டரியில இருக்கா, கூடவே நிறைய ஃப்ரெண்டோஸும் இருக்காங்க. அவளும் அந்த கிளவுன்ஸை பார்த்து யாரா நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போதுதான் அவனுங்க ஒரு மாஸ்கா கட்டுறாங்க. ஓபன் பண்ணும்போது பார்த்தா அந்த டவுனை சேர்ந்த மக்கள் தான் கிளவுன்ஸா இருக்காங்க. அந்த ஷெரிஃப் ஒரு கிளவுனா இருக்காரு, இவங்க ஸ்கூல் டீச்சர் ஒரு கிளவுன், அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்த வெயிட்ரஸ் ஒரு கிளவுன், இப்படி அந்த ஊர் மக்கள் தாங்க அந்த மாதிரி இருக்காங்க. இப்ப அந்த கிளவுன்ஸோட லீடரும் வராரு. அதை பார்க்கும்போது தாங்க இன்னும் ஷாக்கா இருக்கு, ஏன்னா அவர் வேற யாரும் கிடையாது, அந்த டவுனோட மேயர் தாங்க. இப்ப அந்த ஆள் ஆர்த்தர் குயின் கிட்ட இது எங்க டவுன்ல பாரம்பரியமா பல நூற்றாண்டா நடந்துட்டு வருது, நாங்கெல்லாம் கிளவுன்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த டவுனோட மானத்தை வாங்கிக்கிட்டு பார்ட்டி எல்லாம் பண்ணிக்கிட்டு குடிச்சு சுத்திட்டு இருக்கிற டீனேஜர்ஸ் மட்டும் தான் நாங்க கொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை சொல்லிக்கிட்ட ஆர்த்தர் அவர் பின்னாடி இருந்த ஒரு கர்ட்டனை ஓபன் பண்ணும்போது கோலை ஒரு தூக்கு கயிறுல கட்டி எது மேலேயே நிக்க வச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து பதறி போன குயின்னும் எப்படி உங்க சொந்த மகனே இந்த மாதிரி செய்யறேன்னு சொல்லி ஆர்த்தரை கேட்கும்போது அந்த ஆள் அதுக்கு இந்த டவுன்ல சொந்த பந்தம் அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆளு கோலை பார்த்து உன் தங்கச்சி செத்து போனதுக்கு நீதாண்டா காரணம், உன் பாதுகாப்புல விட்டு போய் தானே அவ இறந்து போனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அந்த ஷெரீஃப் குயின்னை சுடுறதுக்காக துப்பாக்கியை ஓங்கும் போது திடீர்னு அந்த ஃபேக்டரிக்குள்ள கிளென் காரை எடுத்துட்டு இடிச்சிட்டு உள்ள வராருங்க. இந்த கலவரத்துல ஒரு ஃப்ரெண்டோட தலைய ஒரு பாறாங்கல் வந்து இடிச்சு நசிக்கிடுது. அந்த வெயிட்ரஸோட வயிற்றுலயும் ஒரு பைப்பு குத்திக்குது. கார்ல இருந்து இறங்கின கிளென்னும் கோலுக்கு உதவி செய்யறதுக்காக போறாரு. ஆனா அந்த ஷெரீஃப் கிளென்னை சுட்ட உடனே அவரும் கீழே விழுந்துடுறாரு. இப்ப பதட்டமான குயின்னும் ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளியும் போது அதுக்குள்ள நிறைய ஃப்ரெண்டோ காஸ்டியூம்ஸ் இருக்குங்க. இப்போ அந்த ஷெரீஃபும் அந்த ரூமுக்குள்ள வந்து அந்த பொண்ணை தேடிட்டு இருக்கும்போது நிறைய ஃப்ரெண்டோ பொம்மைங்க இருக்குங்க. அதனால அந்த ஆளுக்கு அந்த பொண்ணை தேடுறது கஷ்டமா இருக்கு. அப்போ அந்த ஆளு குருட்டா மேனிக்கா ஒரு பொம்மையை சுடும்போது பின்னாடி இருந்த குயின் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட் எடுத்து அந்த ஆளோட வாயிலேயே குத்தி அந்த ஆள் அங்கேயே கொண்டுடுறா. இன்னொரு பக்கம் அந்த பையன் கோல் தூக்கு கயிறுல தொங்கிக்கிட்டு பேலன்ஸ் பண்ண முடியாம கிளென்னோட கார்ல காலை வச்சிட்டு இருக்கான். அந்த பையன் அவங்க அப்பா கிட்ட பிசினஸ் ஊத்திக்கிச்சுன்றதுக்காக நீங்க தானே அந்த கார்ன் ஃபேக்டரிய தீ வச்சு கொளுத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த ஆளும் ஆமான்னு சொல்லிட்டு கிளென்னோட காரை அங்க இருந்து வேகமா எடுக்கிறாருங்க. இதனால பாவம் அந்த பையன் தூக்கு கையில தொங்குறான். இதை பார்த்த கிளென்னும் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவனோட காலை பேலன்ஸ் பிடிச்சி நின்னுட்டு இருக்காரு. ஆனா அவரால் அதை ரொம்ப நேரம் செய்ய முடியல. நம்ம அதிர்ச்சி ஆகிற மாதிரி அந்த நேரத்துல ரஸ்ட் வரான். வந்தவன் அந்த பையனோட கயிறை துப்பாக்கியால சுட்டு அவனை காப்பாத்துறாங்க. இந்த சமயத்துல குயின்னும் வந்துடுறா. இந்த 4 பேருமே தப்பிக்கிறதுக்காக ஒரு காருக்குள்ள ஏறுறாங்க. மறுபடியும் அந்த கார் ஒரு மேனுவல் ஷிஃப்டிங் காருங்க. இதனால கிளென் அவரோட பொண்ணுக்கு எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கு நீ அந்த வண்டி ஓட்டிலாமடா. அந்த சமயத்துல ஒரு ஃப்ரெண்டோ அவங்க காருக்கு முன்னாடி வந்து கையில ஒரு செயின்ஸா வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு மேல ஓட முடியாது முடிவு பண்ண அவங்க அந்த கிளவுனை அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப அந்த சீனை கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காட்டும் போது குயின் காலேஜுக்கு கிளம்புறா. அந்த ஆளு கிளென்னும் அந்த டவுனோட மேயருக்கான எலெக்ஷனுக்கு நிக்கிறாரு. அங்க அந்த பையன் ரஸ்டம் கோலம் வந்து அந்த பொண்ணுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக ஒரு வட்டான் ஸ்டிக்க கையில கொடுக்குறாங்க. இப்ப குயின் தன்னோட கார்ல ஏறி போயிட்டு இருக்கும் போது அவ அதிர்ச்சி ஆகிற மாதிரி அந்த காருக்கு பின்னாடி ஒரு பேப்பன் மியூசிக் பாக்ஸ் அவ பாக்குறாங்க. அந்த டெரர் இன்னும் முடியலன்னு நம்ம நினைக்கும் போது அந்த பொண்ணு கொஞ்சம் கூட அதை கண்டுக்காம தூக்கி ஜன்னல் வழி அடிக்கிறாங்க. அந்த மியூசிக் பாக்ஸை காட்டிக்கிட்டே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அப்படியே என்னோட வாய்ஸ் ஓவர் எப்படி இருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட எஃபர்ட்ஸ்க்காக ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் இதே போல ஒரு டிஃபரெண்டான படத்தோட உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ் நண்பன். நன்றி, வணக்கம்.